கல் எங்க இருந்து வந்துச்சுனே தெரியலங்க. எங்க இருந்து கல்ல கொண்டு அவ்வளவு கல்லு, அந்த கல்லை தூக்கிட்டு எறிகிறாங்க. ஒருத்தர் ஏர்ல பறந்து வந்து நான் தான்டா அப்படின்ட்டு வந்து ஏறி ஒரு பஞ்சு விடுறான். நம்ம சென்னையில பக்கத்துல வந்து இரு தரப்பு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன மோதலில் பெரிய மோதலா ஆயிருக்கு. இந்த சினிமா படத்துல கூட காட்சிகள் பார்ப்பீங்க, பறந்து வந்து அடிப்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து நேரிலேயே பறந்து வந்து அடிப்பாங்க. திருமாகாலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து ஏர்ல வந்து அடிப்பாப்புல. என்ன காரணம், என்ன காரணத்துக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னா, ராசா அவர்கள் வந்து ஒரு வன்மையா கொஞ்சம் கொச்சையா வந்து சமூக முகநூல் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அதை எதிர்த்து வந்து வாபஸ் வாங்கணும், இது வந்து தப்பான ஒரு விஷயத்த போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்கள் போராட்டம் பண்ண போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு திமுக சேர்ந்தவங்களும் மாவட்ட ஆட்சியரிடம் போய் கேட்டிருக்காங்க. விசிகாவும் போய் மாவட்ட ஆட்சியரையும் கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இல்லை, உங்க ரெண்டுத்துமே கிடையாது போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரி ஓகே, ரெண்டு இடத்துக்கும் கிடையாதுன்னு சொன்னா இவங்க பேச அமைதியா போயிருக்கலாம். ஆனா இவங்க பைக் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போய் சுத்த உரண்டலுக்க ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி அதையும் அந்த அவங்க வந்து அனுமதி கொடுக்கல. ஆனா அந்த அனுமதி வந்து கொடுக்கலன்னு தெரிஞ்சும் அதையும் தாண்டி போய் அந்த இடத்துல வந்து கைகலப்பு நடந்திருக்கு. சின்ன சின்ன கைகலப்பு நடக்குது. அந்த கைகலப்பு வந்து அப்படியே ரொம்ப வாய் வார்த்தையா பேசுறாங்க. வாய் வார்த்தை வந்து அப்படியே கைகலப்பு கால் கலப்பு அந்த மாதிரி ஆகி கல் எங்க இருந்து வந்துச்சுனே தெரியலங்க. எங்க இருந்து கல்லை கொண்டு அவ்வளவு கல்லு, அந்த கல்லை தூக்கிட்டு எறிகிறாங்க. ஒருத்தர் ஏர்ல பறந்து வந்து நான் தான்டா அப்படின்ட்டு வந்து ஏறி ஒரு பஞ்சு விடுறான். பாவம் அந்த காவல்துறையெல்லாம் அங்கே பாவம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த உண்மையிலே காவல்துறையெல்லாம் ரொம்ப பாவம். காவல்துறையெல்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே போடுறாங்க. அங்கே அந்த சண்டை பக்கத்தில் இருந்தவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ டே பை டே தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 4 சம்பவம் தரமான சம்பவமாக நடந்திருக்கு. 4 சம்பவம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை வந்து கிளப்புறாங்க? இவ்வளோ நாள் திமுக ஆட்சியில் தான் விசிகா பயணிச்சிச்சு. இப்போ திமுக விட்டு வெளியில வந்து விசிகா தனியா பயணிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரிய ஒரு வன்புணரோட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல முடியலங்க, போட்டு அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. ஐயா எங்க இருந்து சாமி நீங்களாம் வந்தீங்க? ஏன் ஒரு சின்ன பிரச்சனை அதை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படியே அடிதடி தான், ஃபுல்லா கைகலப்பு தான், போட்டு அடி நொறுக்கி. எதுக்கு இந்த மாதிரி? இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். அந்த இடத்துல அங்க வாகனங்கள் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி கல் எங்க இருந்து வந்துச்சு, கல்லை கொண்டு எரிக்கிற. அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்கணும், பிரச்சனை. ஐயா பிரச்சனை முன்கூட்டியே வரும்னு இவங்க தெரிஞ்சலாம் இல்லையா? பிரச்சனையே கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடியா தான் இருந்திருக்கு, பக்கா இருந்திருக்கு. பக்காவா பிளான் பண்ணி வச்சு சொல்லி முடிச்சேன். இப்போ அங்க இருந்து அந்த 2 தரப்பினர் மேலேயும் வழக்கு பதிவு செய்தா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா இப்போ போக ஒரு கட்டத்தை பார்த்து நம்ம போகதான் ரஜா இது வந்து மெயின் பிக்சர்ல ரஜா இதான் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரியிறாங்க. ஆனா உண்மையிலேங்க இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நானும் சரி நல்லா தான் இருக்கும், போக போக நல்லா இருக்கும். ஒரு 6 மாசம் நல்லா பார்ப்போம் அண்ணன் என்ன நல்லா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, அடுத்த 20 நாள்லயே இலவா விழுந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. இந்த மாரி ஒரு போராட்டங்கள், இந்த மாரி தேவையில்லாம பொதுமக்கள பொதுமக்கள் என்னங்க பண்ணாங்க? பொதுமக்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் திருந்துங்க.